ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, ராகியில் வந்து அடை, ராகி மாவில் அடை செய்ய போகிறோம். அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்ய போகிறேன். ராகி மாவு போட்டு அதில் வந்து முருங்கைக்கீரைலாம் போட்டு நல்லா சத்தானது தான் இதுவும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. நான் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ராகி மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிணத்துல வந்து ஒரு 2, ஏன்னா எனக்கும் அவருக்கும் தான். பாப்பா வந்து இந்த முருங்கைக்கீரைலாம் போடுறேன்னா சாப்பிடுவாளான்னு தெரியல. அவளுக்கும் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஒரு 2 கிண்ணம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு போதுமானது தான். தேவையான வெங்காயம் நறுக்கலாம். வெங்காயம் வந்து சில பேர் அப்படியே பச்சையாகவே போட்டுடுவாங்க. நான் வந்து வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் வதக்கி தான் போட போகிறேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து மாவுக்கு போட்டுக்கலாம். வதக்கி தான் போட போகிறோம். அப்புறம் வந்து இந்த ஒரு 2 வெங்காயம் வந்து நம்ம இதுக்கு வந்து சைடிஷ் வந்து வெங்காய சட்னி வச்சா தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த அடைக்கில் வெங்காய சட்னி தான் பிடிக்கும். அதனால் வெங்காய சட்னி செஞ்சிடலாம். அதுக்கும் வந்து தனியாக ஒரு 2 வெங்காயம் நறுக்கிக்கலாம். இப்போது வெங்காய சட்னிக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன். ஆனால் நம்ம இந்த அடைக்குமே வெங்காய சட்னி செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். வெங்காய சட்னிக்கு கொஞ்சம் புளியும் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. வாங்க வெங்காய சட்னிக்கு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், வெங்காய சட்னி அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக எரியுது அடுப்பு. காரத்துக்கே ஃபுல்லாக காஞ்ச மிளகாய் தான். அதனால் காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வந்து முருங்கைக்கீரை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே அடையில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்பவும் வதங்க வேணாம். ஏன்னா சில பேர் வெங்காயம் வந்து நம்ம பச்சையாகவே கூட போடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கைக்கீரையை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரையும் போட்டாச்சு. கொஞ்சமாக வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம வதக்கி வச்சதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு கலரிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதம் வர அளவுக்கு நம்ம கலரிக்கலாம். ஏன்னா வெங்காயம் இருக்குது ஆல்ரெடி, அதுவும் தண்ணி வந்து இதுவாகும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டி பதமாக கலரிக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த பாருங்கள், அடை மாதிரி தட்டணும்ல, நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதுமானதான். அவ்வளோதான். மாவு வந்து நம்ம பிரட்டி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் சுட்டால் தான் கொஞ்சம் நல்லா வரும். காரம் உப்புலாம் இறங்கணும். அதனால் மாவு வந்து ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மேலேயே வச்சேன், ஊறிடுச்சு. இப்போ நம்ம தவாவில் வச்சு சுடலாம். தவா நல்லா சூடாயிட்ருக்கோம். இந்த டைமில் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இதை வச்சுக்கலாம். சில பேர் வந்து துணியில் சுருட்டி அந்த மாதிரி கூட வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து இப்படி பண்ணாலே ஓகே தான், கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகணும். ஏன்னா வந்து ராகி மாவில் நல்லா வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் திருப்பி போட்டாச்சு. ராகி மாவு வந்து இந்த கலரில் தான் வரும். உடனே என்ன இந்த கலரில் வந்துருக்கு அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச சமையல். ராகி மாவு எப்பயுமே இந்த கலரில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வாழை இலையில் வச்சுக்கலாம். சூடாக சாப்பிடும். அடுத்தது நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேகட்டும் நல்லா. சிம்மிலேயே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா உள்ள வரைக்கும் வேகும். இதுவும் நல்லா வேகணும். அவ்வளவுதான், அடை ரெடி. இதுதான் வந்து ராகி மாவு அடை. ராகி மாவு அடை வித் வெங்காய சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நல்லா தான் இருக்குது.